தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 20 23 வரைக்கும் பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களின் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கு உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைவுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்போது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எனக்கு தெரியப்படுத்தினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். ஓகே, இந்த வசனம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி நமக்கு என்னது படிப்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய விதம். நம்ம ஜெபிக்கிறதுக்கும் தானியேல் ஜெபிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம என்ன செய்வோம்? சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆரம்பிச்சு நமக்கு தோணுனதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். நான் ஏற்கனவே ஒரு நாளைக்கு சொன்னேன், அந்த ப்ரேயர் அப்படின்னு வரும்போது இதுல ஒரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் அப்படின்னு சொல்லும் போது ஜெபத்தை என்னெல்லாம் சொல்லலாம்? விண்ணப்பம் சொல்லலாம், பிரார்த்தனையும் சொல்லலாம் தமிழ்ல, இன்னொன்னு வேண்டுதல்னு சொல்லலாம். 3 விதத்துல இந்த பிரேயர் ஆங்கிலத்துல சொல்லுகிற காரியத்தை சொல்லுவோம். ஒண்ணு பிரேயர் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது? விண்ணப்பம், வேண்டுதல், பிரார்த்தனை. அப்ப விண்ணப்பம், வேண்டுதல், பிரார்த்தனைன்னு 3 விதமா நம்ம பிரசன்ட் பண்றோம். ஆனா யாருக்கும் தெரியாது. ஆனா பிரேயர் எல்லாரும் சொல்றோம், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல். இல்ல சரியான தமிழ் பிரார்த்தனை. ஜெபம் பிரார்த்தி, அது மலையாளத்துல போயிடும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மலையாளம் நினைப்பாங்க. அது ஆக்சுவலா பிரார்த்தனை தான். அது தமிழும் கூட தான் பிரார்த்தனை. அப்போ இந்த 3 பதத்தையும் உபயோகப்படுத்தும் போது இந்த பிரேயர் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன இருக்குன்னு நினைச்சீங்க? பிரேயர்ன்னு சொன்னா என்ன? பிரேயர்ன்னு சொல்றது பர்சனல் இனிவேட்டிங். அடுத்தது இந்த பர்சனல் இன்வேஷன் அப்படின்னு சொல்றது என்னது? புதுப்பித்தல். அப்போ ஒருத்தன் ஜெபிக்கும் போது தன்னை புதுப்பிக்கணும். நம்ம இன்வேட்டிங் அப்படிங்கிற வேர்டு புதுப்பித்தல். நீ அடுத்தது என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அடோரே, அதாவது வணங்குதல், இல்லை சாஷ்டாங்கம் செய்தல். அடோரேஷன், அடோரிங் காட். அதாவது தன்னை புதுப்பித்து சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுத்து ஈல்டிங். அடுத்த ஈல்டிங் ஒப்பு கொடுத்து சமர்ப்பித்து நித்திய ஜீவனாகிய வீட்டுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதுதான் என்னது? பிரேயர். இப்ப பிரேயர்ன்னு சொல்றாங்களே, வாட் இஸ் பிரேயர்? ஜெபம் சொன்னா இப்ப என்னன்னு புரியணும். சும்மா ஜெபிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே ஜெபிக்கிறோம். அதாவது பிரேயர் அப்படின்ற வேர்ட தியானித்த போது தேவன் சொல்லுது, ஒருத்தன் ஜெபிக்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் முதல்ல தன்னை புதுப்பிக்கிறான். ரெண்டாவது சாஷ்டாங்கம் பண்ணி சமர்ப்பிக்கிறான். எதுக்கு வேண்டி? நித்திய ஜீவனின் வீட்டை சுதந்திரிப்பதற்கு. அப்ப ஜெபிக்கிறவன் பிரேயர் அப்படின்னு சொல்றத குறித்த தெளிவு இருக்கணும்.
நீ நமக்கு அப்படிப்பட்ட தெளிவே இருக்காது. ஜெபம் எதுக்கு? கொஞ்சம் பைசா தேவை இருக்கு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா கிடைக்கும். ஒரு வேலை தேவை இருக்கு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா கிடைக்கும். ஒரு பிள்ளை கல்யாணம் நடக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா நடக்கும். ஏன்னா பிள்ளை படிக்கல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா நடக்கும். இதெல்லாம் தான் நம்ம ப்ரேயர் அப்படின்னு உள்ள ஒரு வார்த்தையில யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது இதெல்லாம் விண்ணப்பமும் வேண்டுதலும். எது விண்ணப்பம் எது வேண்டுதல் இது தெரியாது. வேண்டுதல் பிச்சை எடுக்கிறது, விண்ணப்பம் அதாவது சமர்ப்பித்தல். சமர்ப்பித்தல் இப்ப ஒரு வேலை வேணும், விண்ணப்பம் கொடுக்கணும், அப்ளிகேஷன் கொடுக்கணும். அப்போ நம்ம தேவ சமூகத்துல இந்த 3 விதத்துலதான் ஆண்டவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். இது யாருக்கு தெரியும்? இப்படியா நம்ம வாரோம், நமக்கு எதுவுமே தெரியாது. கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சோத்திரம் 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 சோத்திரம், எனக்கு இதை தாரோம், எனக்கு அதை தாரோம், எனக்கு இதை தாரோம், எனக்கு அதை தாரோம், ஆண்டவரே அதை செய்யும், ஆண்டவரே இதை செய்யும், எனதோ கமெண்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம். அதாவது ஜெப வாழ்வு அப்படின்னு சொல்றதுல இந்த அறிவு நமக்கு பூரணப்படவே இல்லை இதுவரைக்கும். ஒருவேளை நானும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். யாருமே நம்ம எல்லாம் முன்னேறினவங்க, தெரிஞ்சவங்க, தெளிவானவங்க கிடையாது. ஏதோ ஒண்ணு அப்படி ஏதோ ஒண்ணு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதாவது பிரேயர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சப்ஜெக்டை குறித்து தெளிவான ஒரு அறிவு இருக்கணும். ஜெபம் பிரேயர் அப்படின்னு சொல்லிட்டோமா என்ன செய்யறோம்? Personal innovating of adoring and yielding for the eternal residence. அதான் பிரேயர். எங்க நித்திய வீட்டுல இடம் கிடைப்பதற்காக நான் என்னை புதுப்பித்து சமர்ப்பித்து ஒப்பு கொடுக்கிறது தான் ஜெபம். ஓகேயா? பிரார்த்தனை. நீ விண்ணப்பம் தெரியா, ஜெபிக்கிறியா, இது கூட நமக்கு தெரியாது. இங்க தானியலுடைய ஜெபத்துல நான் பார்த்த ஒரு பெரிய இது தானியலுக்கு ஜெபம். ஒரு பெரிய சம்பவத்தை பாருங்க. தானியல் தன்னை ஜெபிக்க ஆயத்தப்படுத்துகிற அதே நேரத்துல தேவனை துதிக்கவும் ஆயத்தமாகிறார். ஆனா நம்ம அப்படி இல்லை. ஜெபித்து முடிச்ச உடனே பதில் என்ன என் ஜபத்துல வந்ததுன்னு நம்ம தான் பெரியவங்கன்னு வெளிப்படுத்தார். நான் தானியலுடைய வாழ்க்கையில அந்த ஜபத்தை குறித்து நான் பார்க்கிற நேரம், தானியலுடைய ஜபத்துல ஜெபிக்கவும் ஆயத்தமா இருக்கிறார். ஜெபித்த பிற்பாடு தேவனை துதிக்கவும் ஆயத்தம், தேவனை மகிமைப்படுத்துகிறாரே தவிர தன்னை நான் பெரிய ஜெப வீரன், நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் பெரிய ஊழியக்காரன், எனக்கு பெரிய வெளிப்பாடு, எனக்கு பெரிய அற்புத அடையாளம் செய்யும், அதிசயம் செய்யும் சக்தி சொல்லவே இல்லை. அங்கதான் தானியலுக்கு ஜெபத்துக்கும் இன்னத்த கால ஊழியக்காரனுடைய ஜெபத்துக்கும் உள்ள வித்தியாசம். தேவன் ஒரு காரியத்தை அங்க இனி எப்படி இந்த அப்ரோச் ஆஃப் பிரேயரை பாருங்க. அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வரும்போது எந்த விதத்துல ஜெபிக்கிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அதாவது என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களின் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவருக்கு, அதாவது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஜெபிக்கிறவர்கள் அவருடைய நாமத்துக்கு என்ன செய்யணும்? என்ன உயர்த்துக்கு ஆண்டவரை நான் ஜெபிக்க வந்திருக்கேன். அவருடைய நாமத்துக்கு என்னென்னைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகணும். ஏன் சொன்னா ஞானமும் வல்லமை அவருக்கே உரியது. ஞானமும் எதுவுமே எனக்கு உரியதுன்ற சொல்ல வரல. அதான் அங்க உள்ள ஒரு பெரிய ஒரு பிரசன்டேஷனே அதுதான். ஞானமும் வல்லமை என்னது? அதாவது இந்த ஜபத்துல 2 காரியத்தை மையப்படுத்தி தான் கொண்டு வர்றார். ஞானம் வல்லமை யாருக்குள்ள? தேவனுக்குரியது. எந்த தேவனுக்குரியது? யெகோவாகிய சர்வ வல்லமை உள்ள எல்சடாவாகிய தேவனுக்குரியது. இல்லாம இது வேற எந்த தெய்வத்துக்கும் உரியது இல்லை. வேற எந்த தெய்வத்துக்கும் ஞானமும் வல்லமை இருக்காது. அதாவது உலகத்துல வேற ஒரு தெய்வத்துக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லவே அவரு வேற எதையும் மேன்மைப்படுத்த விரும்பல. ஞானம் உள்ளவர் என் தேவன், என் தேவன் வல்லமை உள்ளவர் அப்படின்னு வராரு. இனி அதுக்கு அடுத்தது நம்ம அதுல பாக்குற நேரத்துல அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்றாரு. காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற வல்லமை. அதாவது இன்னைக்கு எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறது ஆண்டவர். இந்த நாள் இல்லாம இந்த நம்ம என்னது என்ன வான
ஆராய்ச்சி மையத்துல இருந்துல வர்றது. அது அவர் நினைப்பாரு. இவன் நினைச்சது உடனே இத்தனை சென்டிமீட்டர் பெய்யும், இந்த இடத்துல காத்தடிக்கும், அந்த காத்தை மாத்துக்க அவனால முடியாது. காத்தை அவன் மாத்திக்குவானா? மாத்த முடியாது. அதான் காலமும் சமயமும். எந்த காலத்துல எந்த நேரத்துல என்ன நடக்கணும்னு தீர்மானிக்கிற தேவன் என் தேவன். அதான் தாவீது சொல்றாரு, தானியேல் சொல்றாரு, எந்த காலத்துல எது நடக்கணும்னு தீர்மானிக்கிற தேவன் அவர் ஞானத்திலும் வல்லமையிலும் பெரிய தேவன். தேவனுடைய மகத்துவத்தை சொல்லியே ஜபத்துக்கு வராரு. ஆனா நம்ம அப்படி 2 சோத்திரம் சொல்லிட்டு உடனே நம்ம காரியத்தை சொல்றோம். அவர் அப்படி சொல்ல இல்லை. அவருடைய அந்த மகத்துவங்களை என்ன செய்யறாரு, திரும்ப திரும்ப உரு போட்டுக்கிட்டே தான் ஜபத்துல வராரு. ஆனா நம்ம ஜபங்கள் எல்லாம் நீங்க தேவனுடைய நான் ஏற்கனவே ஒரு நாளைக்கு சொன்னேன், நம்ம முதலாவது தேவன்கிட்ட வரும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய மகத்துவங்களை அறிவித்து கொண்டே இல்லை, அவருடைய மகத்துவத்தின் அறிவை நமக்குள்ள நிறைச்சுக்கிட்டே ஜபத்துக்கு வந்தாதான் ஜபம் என்ன செய்யப்படும்னா தேவனால் அங்கீகரிக்கப்படும். அவருடைய மகத்துவத்தின் அறிவு நம்ம கிட்ட நிறைந்து இருக்கணும். இப்போ ஆண்டவர்கிட்ட மோசே கேட்பாரு, எப்படி கேட்பாரு, ஆண்டவரே நீங்க யாரு ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, ஆண்டவர் யோசிக்கிறாரு, உன்கிட்ட என்னப்பா நான் சொல்ல, நான் இப்ப யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லேன்னு வச்சுக்க, நீ ஒண்ணு தேவைக்கு மட்டும் உள்ள தெய்வமா பார்த்துருவ. நான் யெகோவா ஷம்மான்னு சொல்றேன்னு வச்சுக்க, யெகோவா ரூவான்னு சொல்றேன்னு வச்சுக்க, நான் யெகோவா ராஃபான்னு சொல்றேன்னு வச்சுக்க, யெகோவா ஷாலோன்னு சொல்றேன்னு வச்சுக்க. அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு தன்மையை வெளிப்படுத்துகிற அவருடைய நாமம். சமாதானம், ஜெயம், உன் தேவையை சந்திக்கிறவர், உன் வேலையை நீக்கிறவர், உன்னோடு இருக்கிறவர் அப்படின்னு பல இந்த நாமங்கள். எனக்கு பல நாமம் இருக்குப்பா. அது பல நாமத்துல பல இடத்துல என்னுடைய செயல்பாடை வெளிப்படுத்துகிறது தான் என்னுடைய நாமம். அதனாலதான் ஆண்டவர் மோசேட்ட என்ன சொல்ற தெரியுமா, ஐ ஆம் தட் ஐ ஆம், இருந்தவராகவே இருக்கிறேன் அப்படின்னு. சரியான அந்த எபிரேய பாஷையினுடைய அர்த்தத்துக்குள்ள போனீங்கன்னா, ஐ ஆம் தட் ஐ ஆம் சொல்றது உன் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், உன்னோட இருப்பவர், உனக்கு துணை நிற்பவர், உனக்கு பரிகாரியாய் இருப்பவர். இவ்வளவு அர்த்தம் ஐ ஆம் தட் ஐ ஆம்ல இருக்கும். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நம்ம காட்டுவது பெருசா காட்டுவோம். ஆனா தேவன் ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தானியேலை கொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசியும் எல்லா ஆண்டோடைய பிள்ளைகளை என்ன செய்வாங்கன்னா, அந்த தேவனுடைய மகத்துவத்தையே டிக்ளேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர தன் தேவைகள் தன்னுடைய காரியங்களே அல்ல. அப்போ இப்படி அவருடைய மகத்துவத்தை நாம் சொல்லிட்டு இருக்கும் போதுதான், பொதுவே எந்த இதுலயும் பாருங்க, இப்போ ஒருத்தனுக்கு ஒரு மனுஷன் அதிகாரத்துல இருக்கவனை அப்ரோச் பண்ணனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, அவனை அங்க புகழ்ந்து தட்டுனாதான். ஆனா சர்வத்தையும் சிருஷ்டித்தவர்கிட்ட மட்டும் அவருடைய மகத்துவத்தை நான் எந்த அளவுக்கு அறிந்திருக்கேன் அவர்கிட்ட சொன்னாதானே அவருக்கு தெரியும். ஆமா பரவாயில்ல, என் பிள்ளை இவ்வளவு என்ன குறித்த அறிவு இருக்கு, அவனை நான் கைவிடக்கூடாது, அவளை நான் கைவிடக்கூடாது. என்ன குறித்த அறிவுள்ள ஒரு மகன் மகள், அவர்களுக்கு என் மேல எவ்வளவு பற்றுதல் இருக்கு, பாசம் இருக்கு, உணர்வு இருக்குன்னு உள்ளத. அதாவது ஒரு ஆளுக்கு மேல பற்றுதல் பாசம் நமக்கு அவர்கிட்ட உள்ள அந்த அந்த ஒப்படைப்பு எந்த அளவு இருக்குன்னுள்ளது, அவரை குறித்து எந்த அளவு நம்ம அறிந்து வைத்திருக்கணும்ன்றதுதான் இருக்குமே தவிர நம்ம சும்மா வந்தேன் சோதனம் சொன்னேன், எனக்கு காரியத்தை சொன்னேன், ஜபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு நினைச்சிட்டு போனா இருக்காது. அப்ப இந்த தன்மைகளை நம்ம மனசுல ஒரு ஜபம் அப்படின்னு சொல்ற வாழ்க்கை வரும்போது புரிதல் இருக்கணும். இந்த புரிதலோடு கூட ஜபத்துல எப்பவுமே நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுனா 3/4 மணி நேரம் அவருடைய மகத்துவங்களை நீ வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன்னா, ஆண்டவர் அடுத்த ஒரு 15 நிமிஷம் உன்னுடைய தேவைகளை சொல்லணுமான்னு சொன்னா வேண்டாமே வேண்டாம், நீ சொல்லுக்கு முன்னாடியே உனக்கு தேவை என்னன்றவர் அறிஞ்சுக்கிடுவார். நீ அவருடைய மகத்துவத்தை சொல்ல தெரியாம நைட்டு பகலா 4.5 வருஷம் ஜெபம் பண்ணியாச்சு, நத்திங் வில் ஹேப்பன்ஸ். எதுவும் நடக்காது, எதுவுமே நடக்காது.
4.5 வருஷம் 40 வருஷம் 400 வருஷம் ஜெபம் பண்ண எதுவுமே நடக்காது. ஏன்னா நீ அவரை குறித்த அறிவு உனக்கு இல்லை. அவரை குறித்த அறிவனுடைய பூரணம் வேணும். அதான் இங்க அருமையா சொல்றாரு. ஆண்டவரே ஞானமும் வல்லமையும் சதா காலமும், நேற்றைக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு சதா காலம். உலகம் எத்தனை காலம் இருக்குமோ, எத்தனை காலத்துக்கு முன்னாடி இருந்ததோ, அது இருந்த காலம், இருக்கும் காலம், இருக்க போகும் காலம், எல்லா காலத்திலையும் உம்முடைய ஞானமும் வல்லமையும், ஞானமும் வல்லமையும் உள்ளவர் அறிவேன். அது மாத்திரம் இல்ல, காலத்தையும் சமயத்தையும் மாற்றக்கூடியவர். காலமும் சமயம் என்ன புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு என்ன நடக்கணும், 12 மணிக்கு என்ன நடக்கணும், 3 மணிக்கு என்ன நடக்கணும், everything will be decided by God, not by நம்ம யாரு வானிலை ஆராய்ச்சி மையங்களை அறிவிக்கிறது. இன்னைக்கு ரெட் அலர்ட், நாளைக்கு என்னது ஆரஞ்சு அலர்ட், மற்ற இந்த அலர்ட் கொடுக்கிறவர் அல்ல அவர். அதை எப்படி மாற்றணும்ன்ற அறிவு உள்ளவர் என் தேவன், காலத்தையும் சமயத்தையும். அது அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவ பூமியில எவன் ஆளுகளை இருக்கணும், எவன் ஆளுகளை இருக்கக்கூடாது, எவ்வளவு காலம் இந்த பிசாசின் கையில இருக்கணும், எவ்வளவு காலம் இந்த தேவனுடைய கையில இருக்கணும், அதெல்லாம் தீர்மானிக்கிற தேவன் அவர் தான். இனி அடுத்தது என்ன சொல்ல, ஞானத்தை கொடுக்குதுன்னு சரி, அறிவு எல்லாமே உங்களால மட்டும்தான் நடக்கும். ஆண்டவர யுவதற்கான சதா காலங்களிலும் சகலத்துக்கும் தேவனாயிருக்கிறன்னு. அடுத்தது அந்த 22 வரும்போது, நீ ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், யாருக்கும் தெரியாத ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதெல்லாம் வெளிச்சத்துல கொண்டு வருகிறவர். ஆண்டவருடைய அந்த மகத்துவத்தை சொல்லிட்டு, நீர் இப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட தேவனுக்கிட்டதான் நான் வந்திருக்கிறேன். ஒன்னும் தெரியாத தெய்வத்துக்கிட்ட வந்திருக்கல, 2 சோத்திரத்தை கேட்கிற தேவன்கிட்ட நான் வந்திருக்கல. இங்க நான் எப்படிப்பட்ட தேவன்கிட்ட வந்திருக்கிறேன், இருளுக்குள்ள இருக்கிறதும் ஆழத்துல இருக்கிறதுமான மறைபொருளை வெளியே கொண்டு வருகிற தேவன்கிட்ட வந்திருக்கிறேன். அந்த ஜபத்துல அவர் சொல்றது. அது மாத்திரம் இல்லை, என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானத்தையும் வல்லம், எனக்கும் நீர் ஞானத்தையும் வல்லமையும் தந்திருக்கிறேன் கொடுத்து, நாங்கள் உம்மிடத்துல வேண்டிக் கொள்வதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை. அங்கதான் இருக்கு. அதாவது நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை எங்களுக்கு நீர் அறிவிக்கிற தேவன் அப்படின்னு தேவனை புகழுகிறாரே தவிர, தன்னுடைய ஜபத்துல இப்ப ராஜாவுக்கு சொப்பனத்தை அங்க அவன் பார்வங்கட்டில போட்டாச்சு, எல்லாரையும் வெட்டி கொள்ளுடா அப்படின்னு சொல்லி, எனக்கு சொப்பனம் சொல்லாத ஒரு ஞானி இந்த நாட்டுல இருக்கக்கூடாது, எல்லாரையும் கொல்லுன்னு சொல்லியாச்சு. இங்க யாரை பற்றி ஒன்னும் ஆண்டவர் கவலைப்படல. இவங்க இப்ப அடிமைத்தன பிடிச்சிட்டு வரப்பட்டவங்க, இவங்களை பற்றி ஞானின்னு அவன் நினைக்கல. ஆனா அவனுக்கு முன்னாடி மற்றவன் அடுத்தவன் செத்து போக கூடாதுன்னு நினைக்கிறான். அதுதான் அதுல உள்ளது. அந்த ஞானின்னு சொல்றவர்கள் இப்ப கொல்லுக்கு ஆயத்தமா இருக்கும் போதுதான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட, அப்ப இன்னொரு ஆள் சொன்ன பிறகு கட்டளையினாலே அல்ல, தன்னுடைய சொந்த இஷ்டத்துல தேவனோடு ரகசியங்களை அறிகிற அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபம் இது. நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒருத்தன் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீ அப்படி ஜெபம் பண்ணு, நீ இப்படி ஜெபம் பண்ணு, நீ அங்க ஜெபம் பண்ணு, நீ இங்க ஜெபம் பண்ணு. ஐயா, வரப்போற சம்பவங்களை நானா அறிஞ்சுக்கிடணும், ஆண்டவரோடு நான் உறவாடணும், அறிஞ்சுக்கிடணும். அது கிடையாது. சம்படி சுட்டு நம்மளை என்ன செய்யணும், நம்ம சதத்தோம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, என்ன எந்த ஜெபம் உள்ளது தெரியாம ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் நம்ம நாட்டுல நடக்குது. நீ முதலாவது அட்லீஸ்ட் உன்னை குறித்த மறைபொருளை தேவன் உனக்கு வெளிப்படுத்துவதற்கு அவருடைய மகத்துவங்களை முதலாவது புரிந்துக. அதான் பிரேயர். அவர் யாருன்னு உள்ளதை புரிஞ்சிட்டாலே அவர் நீ யாருன்றத உனக்கு சொல்லிடுவார். அவரை புரிகிற முயற்சி தான் இந்த பிரேயர்ஃபுல் லைஃப். ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றது தேவனை குறித்த அறிவை நிறைப்பதுக்கு தான். அப்போ அவர் என்ன செய்வாரு, நம்மை குறித்த காரியம் அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை சொல்லி தருவார். நீ இப்படிதான்டா இருப்ப அப்படின்னு. இப்போ நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இருப்பேன், ஆண்டவர் கூட்டத்துல உள்ள எல்லாரையும் கொண்டு போயிட்டு, நாங்க 2-3 பேர் தான் இங்க இருக்கோம்,
என்ன இதுக்கு இவ்வளவு நாள் வச்சு என்ன காட்டிலும் வயசு குறைஞ்சவன் போயிருக்கான், என்னில இருந்தும் தாழ்ந்து உள்ளவன் போயிருக்கான், என்னில இருந்தும் திறமை உள்ளவன் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். அதிக திறமை உள்ளவன், இசையில திறமை இருந்தது, பாசையில திறமை இருந்தது, படிப்புல திறமை இருந்தது, அழகு இருந்தது, யாரும் விரும்பத்தக்கவர்களா இருந்தாங்க, நல்லா ஒழிஞ்சுதாங்க, நல்லா பிரசங்கிச்சாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் கொண்டு போயிட்டீங்க ஆண்டவரை. அவங்களெல்லாம் அந்த பூமியில மாத்திட்டீங்க. அவங்க எல்லாம் எவ்வளவோ நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தவங்க போயிட்டாங்க. ஒன்னும் செய்யாத நான் இருக்கிறேன், ஒண்ணுமே செய்ய முடியாத என்ன உயிரோட வச்சிருக்கிறீர அப்படின்னு சில நேரம் ஆண்டவர்கிட்ட செபிக்கும் போது சில நேரங்கள்ல இருதயத்துல ஆண்டவர் தோணுவாரு, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை முடியல, அதனால இருக்கு. அவங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சது, அவங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தேன்னு சொல்லுவார். அப்ப என்ன கொண்டு செய்ய வேண்டிய வேலை என்ன இன்னும் எனக்கு தெரியாது. நான் உயிரோட இருக்கிறது அதுக்கு காரணம் எனக்கு தெரியாம போனது காரணம் என்னது, நான் தேவனை அறிய வேண்டிய விதத்துல அறியல. காலையில நான் எழும்பிட்டேன், ஜோம் பண்ணிட்டேன், நான் காலையில உட்கார்ந்து பயங்கர ப்ரேயர் பண்றேன். ஸோ ஐ ஆம் கிரேட் மேன். அந்த கிரேட்னஸ் இல்ல, தேவன் எவ்வளவு பெரியவர் என்று துதிக்கும் அறிவு வாங்கி வரலையா ஆண்டவர. சதா காலங்களிலும் ஸ்தோத்திரத்துக்குரிய ஞானமும் வல்லமையும் உள்ள தேவனுக்கு முன்னாடியாகும் ஒவ்வொரு நாளும் முழங்கால் போடுகிறேன் உள்ள அந்த நல்ல எண்ணம், அந்த நல்ல உணர்வை கர்த்தர் நமக்கு தருவதற்கு இந்த காலையில நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போம்.